ஓம் சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, உனது பிரச்சனைகளைக் கண்டு எதற்காக பயப்படுகிறாய்? அமைதியாக இரு. நான் தான் கதி என்று வந்த உன்னை அம்மா எப்படி கைவிடுவேன்? நம்பிக்கை இருப்பதால் தானே என்னிடம் வந்துள்ளாய். ஆனால் பொறுமை இல்லை உனக்கு. பொறுத்தார் பூமி ஆழ்வார். அம்மா உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகிறேன். காலதாமதம் ஆகலாம், ஆனால் உனக்கானது உன்னையே வந்தடையும். உனக்கு சாதகமாக என்னால் அனைத்தையும் செய்து கொடுக்க முடியும். நற்செய்தி விரைவில் உன்னை தேடி வரும் தங்கமே. விமர்சனங்களை காதில் போடுவதை விட காலில் போடுவதே முன்னேறுவதற்கான சிறந்த வழி. குறை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டேதான் இருப்பார்கள். அதேபோல்தான் நிறை சொல்பவர்களும். தூற்றுபவர் தூற்றட்டும், போற்றுபவர் போற்றட்டும் என்று உன் வழியில் நீ சென்று கொண்டே இருந்தால் எவராலும் உன் முன்னேற்றத்தை தடுக்க இயலாது. உனக்கு முன்னாலும் பின்னாலும் நிழலாக நான் உன்னுடனே கூட வர தயாராக இருக்கிறேன். முன்னே செல்லும் அம்மாவாக, பின்னே வரும் தந்தையாக, எல்லாவுமாக அம்மா உன் கூட வருகிறேன். உனது துயரங்கள் அனைத்தும் முடிவுறும் நேரம் இது. இனி உனக்கு காலம் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். எனது பரிபூரண ஆசி என்றும் உன்னிடம் இருக்கும். காலமும் உனக்காகவே கனிந்து வரப்போகிறது. நீ விரும்பிய எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்காக தரவிருக்கிறேன். என் பார்வை உன்மேல் இருக்கும் பொழுது எந்த ஒரு தீமையும் உன்னை நெருங்காது. என் கண்களின் கதிர்களால் நீ பாதுகாக்கப்பட்டுள்ளாய் தங்கமே. கவலைப்படாதே. என் குழந்தையே, பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் வலிமையை அம்மா உனக்கு தருகிறேன். எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை. நான் பார்த்து கொள்கிறேன். உனது பணி கடமைகளை செய்து சந்தோஷமாக இருப்பது மட்டும்தான். உன்னை சுற்றி நடக்கும் தீமைகளையும் உனக்கு தீங்கு செய்பவர்களையும் நான் பார்த்து கொள்கிறேன். அவர்களை பற்றி நினைத்து வீணாக உனது கஷ்டத்தை நினைத்து கவலைப்பட்டு உனது நேரத்தையும் உனது வாழ்க்கையையும் வீணடிக்காதே. இதையெல்லாம் பார்த்து கொள்ளத்தான் அம்மா இருக்கிறேனே. நீனும் இதற்காக கவலைப்படுகிறாய்? அப்படிப்பட்டால் எதையாவது உன்னால் மாற்ற இயலுமா? என்னால் இயலும். இந்த நம்பிக்கையில்தானே என்னிடம் வந்துள்ளாய். பின் எதற்காக இந்த கவலை? என்னிடம் வந்தவுடன் நான் பார்த்து கொள்வேன் என்ற நம்பிக்கை உனக்கு வந்திருக்கும். அதே சமயம் அதற்கான நேரத்தையும் எனக்கு கொடுத்து பொறுமையாக காத்திரு. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் நேரம் உண்டு. அதற்கான காலம் வரும் வரை நீ காத்திருந்துதான் ஆக வேண்டும். பொறுமையை கடைப்பிடி தங்கமே. கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க அம்மா வருகிறேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப்போகின்றாய். நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேட்டு பொறுமையாக காத்திரு. அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே. அருகில் வா, மங்களம் உண்டாகும். ஓம் சக்தி.